420 என்னோட பிரேலகரா மச்சான். பெத்த புள்ளைய துரத்தி விட்டுக்கிறான். இவெல்லாம் என்னடா அப்பன்? ஒரு தரட்டு வரல 50 பேர் வந்திருக்கோம். உன்னையும் பொண்ணையும் கொல்லாம. என் பொண்ண கொல்றது இல்லடா, கொல்லணும் நினைச்சா கூட சங்க அறுத்துரு. இல்லைன்னா உன்னையும் குழந்தையும் கொண்டுடுவாங்க. ஓடு போ. ராஜா ஓடிடு. யார் அடிக்கல? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? திவ்யா, திவ்யா, டேய் தங்கம், டேய் பாரு. சாவுன்னா பயமே இல்லைன்னு சொன்னவ மூஞ்சில சாவு கலைய பாருங்கடா. போட்டு தள்ளாவன. பாண்டியன் எங்கடா போச்சு ஒரு தமிழ்நாட்டு வீரா? சாவுன்னா பயப்படுறதுக்கு உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிற எச்ச கூலிப்படம் நினைச்சியா? பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். பயம் எனக்கு இல்லடா, சாவுக்கு. ஒத்தை கொத்தையா நேருக்கு நேரா என்ன பார்க்க தைரியம் இல்லாம 6 மாசமா என் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த ஒத்த தலைய வாங்கணும்னா அதுக்கு 10 தலை துணை வேணும். ரோஷமா முறுக்குற இந்த மீச மேலான
உசுறு குசுரா பாத்துக்கிற என் பொண்ணு மேல ஆன உங்களை ஒருத்த மிஞ்சினாலோ உங்களுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி என் உயிர் போனாலோ என் மீசைய மலிச்சிட்டு போலிக்க சொல்லுங்கடா. எவனாவது உயிரோட மிஞ்சினானா? இல்ல சார். சார் டாக்ஸி வேணுமா சார்? டாக்ஸி டோலி ஷோக்கி போனா எவ்வளோ? 200 ரூபா.
ஸ்டேஷன்ல இருந்து பக்கம் நாங்க. தூரம் ஒரு மேட்டர் இல்ல. பாபுஜிக்கு அங்க என்ன சொல்லுதோ அதுதான் ரேட்டு. டாக்ஸி வேண்டாம். மீசா நில்லு. பேரம் பேசின பிறகு வண்டி ஏறினாலும் ஏறாட்டியும் காசு கட்டித்தான் ஆகணும். காசடே சார் கொடுத்துருங்க சார், உங்ககிட்ட ரொம்ப வேண்டாம். குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க. அவ அம்மா எங்கடா? கூட்டிட்டு வரலையா இல்ல எவனுக்காவது கூட்டி கொடுத்துட்டியா? சொல்லு, உன் பொண்டாட்டி யாருடையாவது ஓடி போயிட்டாளா? அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா வந்துடுறேன். இந்தாங்க. என்னடா திரும்பி வர? எங்கடா இருக்க? டேய் நிடா, சுத்தாதடா, ஸ்டடியார வரடா. டேய் எத்தனை பேர் அடிச்சீங்க? 3 3 4. ஐயோ 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 அண்ணே ஓட. ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயோ 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 இதே ஐயோ அம்மா ஐயோ ஐயோ அம்மா ஒண்ணுக்கு போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறா. ஐயா ஐயா பணத்தெடு. ₹1 கூட ஒண்ணு இல்ல. சார் யார் சார் நீங்க? ரத்னவேல் பாண்டியன், டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ். எல்லார்ட்டையும் காசு கொடுத்துரு. பட்டம் போடுறா. பொண்ணடி இருக்கா? புள்ள வாழணும்னு ஆசை இருக்கா? இனிமே எப்பவும் கண்ணில் பற்றாத. போ. Good morning, sir. I'm Sub Inspector Jansi. மார்னிங். Sir, things எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிருந்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு ஆள் அமைச்சிருப்பேனே. இட்ஸ் ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் சார், ஐம் பரத். ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த கன்ஃபியூஷனில் உங்களை பிக்கப் பண்ண முடியல. சாரி சார். பரவாயில்ல. சார் பாப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணட்டுமா? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சார், எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்களே, மேடம் வரலையா சார்? சாரி சார். இட்ஸ் ஓகே. டாடி டாடி இங்க ஜடபினே வரல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சொல்லி அழுலா. நீங்க எதுக்கு வந்தீங்க? பரத், உங்க வைஃப் கூட ஐ அம் சாரி. தாய் இல்லாம குழந்தை வளர்க்குற கஷ்டம் எனக்கும் தெரியும். சார், எங்க அம்மா சாகல, உயிரோட தான் இருக்காங்க.
டேய் யாரா நீ 2 நாள்ல வந்துடுவான் வா மாமா மாமா ஐயோ நம்ம வீட்ல வந்து போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க பாருங்க அங்க பாருங்க போலீஸ் உன் பேரை சொல்றா டேய் உன் பேரை மட்டும் சொல்றா நீ ஆம்பளையா இருந்தா உன் பேரை சொல்றா டேய் பாண்டியன் ரத்னவேல் பாண்டியன். டேய் ஒரு போன் கால் நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே டிரான்ஸ்பர் ஆகி போய் விழு. போலீஸ்காரன் டிரான்ஸ்பர் ஆனா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டா போவான், போஸ்ட் ஆபீஸ்க்கு இல்ல. டிரான்ஸ்பர் ஆர்டர் டைப் ஆகிறதுக்குள்ள அப்ப மகன் 2 பேரையும் தூக்கிடுவேன். பாண்டியன் பாண்டியன் வாடா வண்டியில் உட்காருமா. அவனே திறக்க சொல்லுவான், ஏறு. கேட்ட திறங்கடா. டேய் திறங்க சீக்கிரம் டேய் கேட்ட திறங்கடா உள்ள சத்துருவாடா. டேய் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். என் உயிர் போகும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும். பைத்தியம் முத்தி போன பாபுஜி பையன் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எஃப்ஐஆர் எழுதிக்க. சாட்சியா ஹோம் மினிஸ்டர் கையெழுத்த வாங்கிக்க. பத்தலனா அவங்க அப்பா கையெழுத்தையும் சேர்த்து வாங்கிக்க. எஸ் சார். பார்த்தலடா, போலீஸ்காரன் மட்டும் இல்ல, அவன் உடம்பு வர யூனிஃபார்ம் கூட டியூட்டி பார்க்க. பயப்படாத, எவனுக்கு அடங்காத. கோயில் ஆட்டனா வெட்டுவான், புள்ளிய வெட்டதா சரித்திரம் இல்ல. பத்திர ஆளுங்க ஊருக்குள்ள வந்தா சுட்டு தலை சொல்லியிருக்கேன்.
ராட்சச சிலை கோழிப்பட்டிக்காக செஞ்சது. இதை ஊர் மக்கள் கூடியரிச்சா இந்த ஊரை பிடிச்ச பீட ஒழியுன்னு ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் இந்த விழா ஒரு சம்பிரதாயமா தான் நடக்கும். ஆனா இந்த வருஷம் தான் சந்தோஷமா இருக்கும். ஜனங்க முகத்தை பாருங்க சார், இவ்வளவு ஆனந்தமா இவங்களை நான் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்தா சல்யூட் அடிக்கணும்னு தோணல சார். இந்த கூட்டத்தோட சேர்ந்து கையெடுத்து கும்பிடணும்னு தோணல. சாமி, இந்த நெருப்பு பாபுஜி அவன் தம்பி பத்ரா 2 பேரும் சேத மேலையும் சீக்கிரம் எரியணும் சாமி. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் டிஸ்பாசிங் நடந்திருக்கு. 2 செக்யூரிட்டி செத்து போயிருக்காங்க. பத்ரா ஊருக்குள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் ரிகமெண்ட் ஜல்சரி. பேர் வந்தாலும் நேருக்கு நேரா நின்று அடிக்கணும். பேடி மாதிரி முதுகுல குத்துற வீக்களிப்பால. சாவ நேருக்கு நேரா பார்க்குற அந்த நிமிஷம் என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது. என் கை என் மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்கணும். என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். எதுக்கும் எங்கேயும் எவனுக்கும் தலை வணங்காதவன் தலை தொங்குது பார். எங்கிருந்தோ வந்து உங்க வாழ்க்கையே மாத்துறேன்னு சொன்னா அண்ணா அண்ணான தலையில தூக்கி வச்சு ஆண்டுங்களே, இப்ப தோல்ல சுமக்க கூட ஆள் இல்லாம அனாத பணமா தொங்குறான் பார். இந்த ஊர் தலையெழுத்தை எழுதுறது எங்க அண்ணன் பாபுஜி. அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் ஒரு எழுத்தை கூட மாத்த முடியாது.
அண்ணனை கொன்னல உன் கண்ணு முன்னாலேயே நான் உன் குழந்தைய கொல்றேன்டா. கொல்ல மாட்டேடா. கொல்லுவேன்டா. கொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. ஏண்டா உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறான்டா. உங்க அண்ணன் உயிரோட இருக்கிறான்றல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பாசம் என்ன பாசம். உன்னோட செம காமெடியா. ஆளுதான் 6 அடி வளர்ந்துக்கிறே தவிர அறிவு அரைஞ்சு கூட வளரலையே. உங்க அண்ணன் சாம்ராஜ்யத்தையே 6 நாள்ல தர்ற மட்டும் மகிக்கிறேன். சும்மா டமார் டமார்னு இங்க தப்பிக்கிறதுக்கு பிளான் இல்லாம வந்திருப்பேன். பெருசு வேட்டிக்கிட்டே ஊத்துறாதையா. பாம கட்டி அனுப்புறதெல்லாம் பழைய ஸ்டைலியா. இப்ப ரொம்ப புதுசா ஒண்ணு சொல்றேன் பார். எல்லாரும் அப்படியே அபோட் டர்ன் பண்ணி திரும்பி பாருங்க. அப்ப தெரியும் நான் யாருன்னு. அந்த பக்கம் பாருங்கடா. எல்லா இடத்துலயும் தேடுங்க. ஓடி போய் தேடு. அவன் பாம கட்டி அனுப்புறது பழைய டெக்னிக்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அவன் அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான்டா. என்னாச்சுன்னா பின்னாடி திரும்பி பாருடா. ஓடி போயிட்டான் அவன். புடிங்கடா. ஐயோ என்னதுடா தாங்க பயப்படுற? இந்த ஜெட்டிக்ஸ் இல்ல ஜெட்டிக்ஸ் அதே மாதிரிதான் சல்கங் இருக்கிறார்ல அவரு வில்லனு, அப்பா ஹீரோ. ஹீரோ வில்லன் என்ன பண்ணுவாரு? அதை பார்த்து கொண்டிருந்த ஹீரோயின் பதறி அடித்து ஓட வேண்டாமா?
அப்பா பிடிச்சுக்கோ